1977 அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் அவர் மட்டும்தான் சிஎம். தமிழ்நாடு மக்கள் அவரை சிஎம்மா மட்டும் தான் பார்க்க விரும்பினாங்க. இப்படி எம்ஜிஆரோட அரசியல் பயணம் முழுக்க முழுக்க ஒரு வெற்றி பயணமாவே அமைஞ்சது. அரசியலுக்கு வந்த சினிமா நடிகர்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் அரசியல் பயணத்தை தொடங்கின ஒரு 2 வருஷத்திலேயே 1952 டிஎம்கேவோட ஆதரவாளரானாரு சிவாஜி. அப்போ அண்ணா திமுக தலைவரா இருந்தாரு. 4 வருஷம் டிஎம்கேல பயணிச்ச சிவாஜிக்கு கட்சிக்குள்ள சின்ன மனக்கசப்பு ஆகி 1956 விலகி 1961 காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. 1962 மக்களவை தேர்தலுக்கு சிவாஜி காங்கிரஸ்க்காக தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாரு. 40க்கு 31 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சது. திமுக நின்ன முதல் மக்களவை தேர்தல் அது 7 சீட்ல மட்டும் தான் திமுக ஜெயிச்சாங்க. காங்கிரஸோட வெற்றிக்கு சிவாஜி பிரச்சாரம் பெருசா உதவுச்சு. அதுக்கடுத்து வந்து 1967 எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்க காங்கிரஸ் தோத்துச்சு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் மேல ஒரு பெரிய எதிர்ப்பலையே வீசுச்சு. ஆனா கொள்கையில இருந்து மாறாம காமராஜர் மேல இருந்த பற்று காரணமா சிவாஜி காங்கிரஸ்லயே இருந்தாரு.